நம்மள நிறைய பேருக்கு பர்மீஸ் ஃபுட் பற்றி தெரிஞ்சிருக்கும். இதில் சீபியாங் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 5-6 காஞ்ச மிளகாயை தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரே ஒரு சுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உரித்து வச்ச பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கின 2 வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி 3 எடுத்து அந்த 3 தக்காளியை கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப அரைக்கக்கூடாது, லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் வேணும்னாலும் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றும்போது கொஞ்சம் காரம் தெரியாதுன்றதுக்காக நான் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். ஏன்னா மிளகாயும் பூண்டும் ரெண்டுமே நல்லா காரமாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச குழம்பை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா தண்ணி போக சுண்டுற அளவுக்கு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த குழம்ப ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வர நிலையில் வேக வச்ச முட்டை இருக்குது இல்லையா, அதை போட்டுக்கலாம். முட்டைக்கு பதில் நம்ம ஃபிஷ் போட்டுக்கலாம், இல்லை என்ன விரும்புகிறோமோ அதை போட்டுக்கலாம். நான் ஃபிஷ்ஷு இல்லாட்டி முட்டை தான் போட்டிருக்கேன். வேறு எதுவும் ட்ரை பண்ணது கிடையாது. எறா கூட போட்டுக்கலாம், நான் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. இந்த பர்மீஸ் ஃபுட்டுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். நம்மளோட முன்னோர்கள் கூட அங்கேருந்து வந்தவங்களாக இருக்கலாம். நமக்கு எப்போவுமே பர்மீஸ் ஃபுட்டு, பர்மீஸ் கூட நல்ல ஒரு தொடர்பு இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் முட்டை நல்லா போட்டுட்டு லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இறக்க போகிற நேரத்தில் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். நான் இதுக்கு 1 லெமன் அளவுக்கு யூஸ் பண்ணேன். சின்ன லெமன் 1 லெமன் போட்டுக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரைஸுக்கு வச்சுக்கலாம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும். இந்த குழம்பு உங்களுக்கு இதை பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக மேலே வந்துருச்சு. வாசனையும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி பர்மீஸ் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வீட்டில் செஞ்சு பார்த்து வித்தியாசமான சுவையில் டேஸ்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.